ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம vlogல லஞ்சுக்கும் நைட் டின்னருக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ போடுறதுக்காக பாத்திரத்தில் பால் ஊற்றிட்டுருக்கேன். டீ போடுறதுக்கு ஆவின் பால் ஸ்டாக் வீட்டில் இல்லை, அதனால் பசுமாட்டு பால் இருந்துச்சு. பசுமாட்டு பாலில் தான் நான் டீ போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு கீரை கடைகள் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்காக குக்கரில் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே விசில் வச்சிடலாம். ஒரு 2-3 விசில் வச்சுட்டு எடுத்துடலாம். இதில் வேறு எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை. கீரை தனியாக வேக வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு ரைஸ் ஊற வச்சுக்கிடலாம். ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறினாலே போதும். ஊறட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பருப்பும் ஸ்டவ்வில் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டீக்கு பாலும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நேற்று கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு செஞ்சுருந்தேன். அதில் உள்ள குழம்பு கொஞ்சம் மீதி இருக்குது, அதை தான் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். குக்கர்லேயும் விசில் வந்துச்சு. டீக்கு பால் வச்சுருந்தோம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, நல்லா கொதிக்கும் போது டீ தூளும் இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சி கூட ஒரே ஒரு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பருப்பு கீரை வாங்கி வச்சுருக்கேன். பருப்பு கீரையில் பார்த்திங்கன்னா கட்டு பெருசாக இருக்குதுன்னு வாங்கினேன். இதில் வேறு ஏதோ கீரையும் இடையில மிக்ஸ் பண்ணி சேர்த்து கட்டி வச்சுருக்காங்க. பருப்பு கீரை கட்டு மற்ற கீரையை விட கொஞ்சம் சின்னதாக தான் கட்டு இருக்கும். நான் கட்டு இன்றைக்கி பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன்னு பார்த்தா உள்ளே வேறு ஏதோ கீரையை இடையில வச்சு நல்லா கெட்டி வச்சுருக்காங்க. நானும் கவனிக்காமல் வாங்கியிருக்கேன். ஓகே, பரவாயில்ல. இதையும் நல்லா வாஷ் பண்ணி 2-3 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் தண்டு நான் எதையும் சேர்க்கல. இதில் உள்ள கீரையை மட்டும் தான் எடுத்திருக்கேன். தண்டை ரிமூவ் பண்ணிட்டேன். சில பேர் தண்டையும் சேர்த்து போடுவாங்க. நான் தண்டு ஆட் பண்ணல. எக்ஸாம் லீவ் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி பெரிய பையனுக்கு மட்டும் லீவு. சின்னவன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸ்டவ்வில் ரைஸ்க்கும் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம். கீரை கடைகளுக்கு பருப்பும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இது இருக்கட்டும். பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டீ கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீரை வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். அதை வேக வச்சிடலாம். இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடுறேன். ஓகே, இது வேகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சாச்சு. குக்கர்லேருந்து விசில் எடுத்த பிறகு லேசாக கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் சின்ன பையன் தயிர் சாதம் தான் இன்றைக்கி கேட்டிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சோண்டு எடுத்து தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் தயிர் கொஞ்சம் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வரவிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா தயிர் மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் புளிச்சு போயிடும். அதனால் பாலும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சாதத்தில் கொஞ்சோண்டு காய்பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காய்பொடி பச்சையாக சேர்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் பச்சையாக சேர்த்துருக்கேன். தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து எடுத்த உடனே நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல குலைவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் அவனுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அவனுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு தான் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துச்சு. இதை ஆற வச்சுருந்தேன். இது நல்லா ஆறிச்சு. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலே பரவாயில்ல. சப்போஸ் மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்க வேண்டாம் அப்படின்னா மண்சட்டியும் மத்தும் இருந்தால் கூட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அது இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கீரையை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை பருப்போடு ஆட் பண்ணிடலாம். பருப்பு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். இதை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கீரை நேற்று ஈவினிங் தான் வாங்கினேன். அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. அதனால தான் காலையில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் முந்தின நாளே கீரையை க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் சமைங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பருப்பு கீரை கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை இருந்துச்சு. இதையும் வேக வைக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கீரை கொடுக்குறதா இருந்தால் முட்டை சேர்த்து கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு காய் பொரிச்சு கொடுங்க. முட்டை என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடு எடுத்து இடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக, குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் இடிச்சிக்கிட்டு இருக்கேன். கீரை குழம்பு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த சைட்லலாம் சூடாகி நல்லா ஃபஸ்ட்டு கொதி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. தராதரான்னு கொதிக்க விட்டுறாதீங்க. அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கீரையோட சத்தும் போயிடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சுத்தமாக மாறி போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை தாளித்து விட்டுக்கிடலாம். கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு,
மிளகாய் வத்தல், அப்புறம் வந்து நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னே இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும். இது எல்லாத்தையுமே குழம்போடு சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முந்தின நாளே கீரையை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் இந்த இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டையும் நல்லா பாயில் ஆகிடுச்சு, முட்டையை உரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையை சுற்றி இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை கடையில் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு மட்டும்தான். நைட்டுக்கு வந்து கீரை குழம்பு மீதி இருந்தாலுமே நைட்டுக்கு நாங்கள் அதை வச்சு சாப்பிட மாட்டோம் யாருமே. கீரை குளிர்ச்சிங்கிறதுனால ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதனால் வந்து நைட்டுக்கு வந்து எப்போவுமே எடுத்துக்க மாட்டோம் நாங்கள். முட்டையை பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சோண்டு உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எனக்கும் தர்ஷுக்கும் பொரிச்சிட்ருக்கேன். இது எல்லாமே நான் மார்னிங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் மதியானம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்பளம் பொரிச்சிக்கிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கேக் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. பிள்ளைங்க ரொம்ப நாளாகவே கேக் கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால் வந்து கேக் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேக் செஞ்சுருக்கேன். இந்த கேக் வீடியோ வந்து ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேனலுக்குள்ளே போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து அடை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அடைக்கு ஊற போட்டுட்ருக்கேன். இதில் வந்து பட்டாணி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு, 1.5 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, இவ்வளோ தான். இதில் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் சேர்த்துருக்கேன், அதனால் நீங்கள் மிக்சிலே கூட ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கும் சேர்த்து அரைக்கிறதுனால கிரைண்டர்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன். அடைக்கி ஊற வைக்கும் போது ஒரு 10 மிளகாய் வத்தலும் சேர்த்தே ஊற வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன் இட்லிக்கு. ஓகே, இது எல்லாத்தையுமே ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 மணி நேரம் கழித்து தோசை மாவும் அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அடைக்கு வந்து அரைய போட்டிருக்கேன். தோசை மாவு வந்து அரைச்சாச்சு. இதை வந்து 2 பாத்திரத்தில் தனித்தனியாக ஊற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடைக்கு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நைட்டு டின்னருக்கு அப்படிங்கிறதுனால இதை புளிக்க வைக்கணும்லாம் தேவையில்லை. அடையை வந்து எப்போவுமே புளிக்க வைக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். அப்போ தான் அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும். இது வந்து உடனே அரைச்சி உடனே செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பல்லாரி வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை வதக்கி சேர்க்கணும்லாம் தேவையில்லை. நீங்கள் பகலில் செய்கிறதா இருந்தால் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் நைட்டு செய்கிறதுனால முருங்கைக்கீரை எதுவும் ஆட் பண்ணல, தேங்காயும் துருவி ஆட் பண்ணல. அதுவும் சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடைக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பர்சனலாக பார்த்தோன்னா எனக்கு வந்து சுகர் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே அடைக்கு வந்து நான் சுகர் வச்சு சாப்பிட்டு பழகிட்டேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து அவியல் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் அவியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.